மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் செய்த ஒரே ஒரு தவறு இன்னும் உங்களை துரத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த தவறு நீங்கள் தெரிந்தோ தெரியாமல் தான் செய்திருப்பீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு பாவ குற்றம் உங்களை சும்மா விடாமல் இன்னமும் துரத்தி துரத்தி உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்குள்ள இன்னமும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தெரிந்தே தவறு செய்பவர்கள் கிடையாது. அந்த ஒரு தவறு நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அந்த ஒரு தவறை செய்யக்கூடாது என்றுதான் உங்களுக்குள்ள தோணும். ஏனென்றால் நீங்கள் தவறு செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது, தவறை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆனால் உங்களுடைய அசாத்திய துணிச்சலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு அலட்சியமும் சில நேரங்களில் தவறுகளுக்கு வழிவகுத்து விட்டு கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நாட்களும் சில வருடங்களும் போக போக நீங்கள் எதையெல்லாம் இதனால் என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்று நினைத்து காத்து கொண்டிருந்தீர்களோ அதனாலேயே எதிர்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மன உளைச்சல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். யாருக்கோ உதவி செய்ய போய் நீங்கள் குற்றவாளியாக நின்றிருந்த காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லது உங்களை அறியாமல் ஒரு தவறான மனிதருக்கு துணை நின்று கொண்டும் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு மனிதர் நல்லவரோ கெட்டவரோ அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் உங்களிடம் காட்டியது உண்மையான ஒரு முகத்தை. அதனால் அவர் எவ்வளவுதான் தீங்கான ஒரு வழியில் போனாலும் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவது போல நின்று உங்களுடைய பெயரை நீங்களே கெடுத்துக்கொண்ட அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். காலங்கள் கடந்து நீங்கள் அந்த பாதையை விட்டு வெகு தூரம் தள்ளி வந்து விட்டாலும் அன்று நீங்கள் செய்த அந்த ஒரு தவறு அல்லது உங்களுடைய பலவீனம் நிழலை போல இன்னும் உங்களை துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். அதை நீங்கள் தெரிந்து செய்தீர்களோ தெரியாமல் செய்தீர்களோ அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு நாளில் செய்த அந்த ஒரே ஒரு தவறு இன்னமும் உங்களுக்கு வருத்தத்தை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய தற்போதைய நிம்மதியை கெடுக்கவும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவும் அந்த பழைய தவறுகளை யாராவது ஒருவர் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே தான் இருக்கலாம். கடந்த காலம் என்பது முடிந்துவிட்டது என்றாலும் அதனுடைய கரைகள் இன்னும் உங்களுடைய மனசாட்சியை உறுத்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் உங்களுடைய அதிகப்படியான ஒரு நேர்மைதான். அந்த ஒரு நேர்மையான காரணத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் உங்களுக்கு மட்டும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய கோபம் உங்களை எப்படி காயப்படுத்தியது என்று தெரியுமா? உங்களுடைய கோபத்தால் மற்றவர்கள் அடைந்த காயத்தை விட நீங்கள் அடைந்த காயம் மிகவும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒருவரிடம் கோபப்படும் போது உங்களுடைய இரத்த அழுத்தமானது கூடுகிறது, உங்களுடைய மனமும் அமைதியை இழக்கிறது. அந்த ஒரு கோபத்தை நினைத்து நம்ம தவறாக பேசிவிட்டோமோ, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ என்று உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்கள். அது ஒரு நாளில் நீங்கள் மறக்க மாட்டீங்க. 2-3 நாட்கள் இரவு தூங்கும் முதலெல்லாம் அதையே நீங்கள் நினைத்து உங்களுடைய மனதிற்கு நீங்களே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் கோபப்படுவதால் இவ்வளவு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக மாற்றப்பட்டு கொண்டுமே இருக்கீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கோபம் தணிந்த பிறகு நாம் அப்படி பேசியிருக்க கூடாது, அவர்களை காயப்படுத்தியிருக்க கூடாது என்று உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய குற்ற உணர்ச்சி உங்களை உள்ளுக்குள் அரித்து தின்னு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கோபத்தால் மற்றவர்கள் உங்களை விட்டு விலகிய போது அது உங்கள் மேல் உங்களுக்கே ஒரு வெறுப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களை ஒரு முரடனாகவோ அல்லது அற்பமானவராகவோ இந்த ஒரு சமூகம் சித்தரித்த போது உங்களுடைய இதயம் எவ்வளவு மென்மையானது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்பதால் அந்த ஒரு வலி உங்களை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தவறு செய்தீர்கள் இல்லை என்று நீங்களும் கூற மாட்டீர்கள். ஆனால் அந்த ஒரு தவறுக்கு பின்னால் ஒரு அர்த்தங்கள் இருக்கும். வேறு ஏதாவது மூணாவது நபரின் ஏதாவது ஒரு பங்கு இருக்கும். அதனால் மட்டுமே நீங்கள் எதுவும் தெரியாமல் சில தவறுகளையும் சில வார்த்தைகளையும் சில இடங்களில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் விட்டிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது வேறு யாருக்குமே தெரியாது. உங்களுடைய கோபம் எதிரிகளை உருவாக்குவதை விட உங்களுடைய சொந்த அமைதியைத்தான் முழுமையாக அளித்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மை. எதிரிகளை உருவாக்குவது இன்னொரு விஷயம். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை நீங்களே இழந்து விடுவீங்க. இதுதான் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுக்கு மென்மேலும் கஷ்டங்களையும் வழிகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நான் கூறியது உண்மையா பொய்யா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை திரும்பக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இந்த ஒரு மாற்றம் உங்களை உயர்த்தும். மற்றொரு பக்கம் உங்களுடைய மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். விதி யாரைத்தான் விடப்போகிறது என்று நீங்கள் விரக்தியின் எல்லையில் இருந்திருக்கலாம். ஆனால் காலம் இப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. நாட்களும் மாறிக்கொண்டே இருக்கும், கிரகங்களும் சுழன்று கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை மட்டுமே இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக வந்துவிடும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரம் நல்ல ஒரு நேரமானது பிறக்கப் போகிறது. இப்போது உங்களுடைய வாழ்க்கை சாதகமான பக்கத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த அவமானங்களும் இழப்புகளும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை கொண்டு நீங்கள் உங்களை ஒரு புதிய மனிதனாக செதுக்கிக் கொள்வீங்க. உங்களை ஒரு புதிய மனிதனாக செதுக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. யாரிடம் பழகணும், யாரிடம் கோபப்படணும், ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளுக்கு பின்னால் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது என அனைத்தையுமே நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை முழுமைக்கும் தெரிந்து கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை ஒரு புதிய மனிதனாக செதுக்கி வழிவகுக்கும் இந்த ஒரு மாற்றம் உங்களை சாதாரணமாக உயர்த்தப் போவது கிடையாது. மாறாக நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும் மீட்டு தந்து உங்களை ஒரு மிக உயர்ந்த உன்னத நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான திறமைகளை உலகம் உங்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது அங்கீகரிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே மேஷம் ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் பணத்தில் திடீர் வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே ஆரம்பிக்கும். அது எப்படி ஆரம்பிக்கும் என்றால், வியாபாரத்திலோ அல்லது வேலையிலோ கடுமையான உழைப்பை கொடுத்தும் அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் தவித்து வந்த மேஷம் ராசி அன்பர்களுக்கு இனி திடீர் அதிர்ஷ்டமும் அசுர வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். அந்த அசுர வளர்ச்சியும் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களை உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை போக வைக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆர்டர் அல்லது புதிய கூட்டாளி மூலம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு தொழிலானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றமும் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பணவரவு என்பது ஏதோ ஒரு வழியில் மட்டும் வராமல் பல வழிகளில் இருந்தும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும், இனிமே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்த்தங்கள் உங்களுக்குள்ள புரியவும் ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் அனைத்தும் அடைப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு உயரத் தொடங்கவும் ஆரம்பிக்கும். இந்த திடீர் வளர்ச்சி உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு திடீர் வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது என்னடா நம்முடைய வாழ்க்கை தானா, நாமளே நினைத்து பார்க்கவில்லை, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உயரப் போகிறது என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில திடீர் என்று சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது உங்களையே நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளவோ ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. நன்றி, வணக்கம். மாற்றப்பட்டு கொண்டுமே இருக்கீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கோபம் தணிந்த பிறகு நாம் அப்படி பேசியிருக்க கூடாது, அவர்களை காயப்படுத்தியிருக்க கூடாது என்று உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய குற்ற உணர்ச்சி உங்களை உள்ளுக்குள் அரித்து தின்னு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கோபத்தால் மற்றவர்கள் உங்களை விட்டு விலகிய போது அது உங்கள் மேல் உங்களுக்கே ஒரு வெறுப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களை ஒரு முரடனாகவோ அல்லது அற்பமானவராகவோ இந்த ஒரு சமூகம் சித்தரித்த போது உங்களுடைய இதயம் எவ்வளவு மென்மையானது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்பதால் அந்த ஒரு வழி உங்களை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்க தவறு செய்தீர்கள் இல்லை என்று நீங்களும் கூற மாட்டீர்கள். ஆனால் அந்த ஒரு தவறுக்கு பின்னால் ஒரு அர்த்தங்கள் இருக்கும். வேறு ஏதாவது மூணாவது நபரின் ஏதாவது ஒரு பங்கு இருக்கும். அதனால் மட்டுமே நீங்கள் எதுவும் தெரியாமல் சில தவறுகளையும் சில வார்த்தைகளையும் சில இடங்களில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் விட்டிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அது வேறு
யாருக்குமே தெரியாது. உங்களுடைய கோபம் எதிரிகளை உருவாக்குவதை விட உங்களுடைய சொந்த அமைதியைத்தான் முழுமையாக அளித்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மை. எதிரிகளை உருவாக்குவது இன்னொரு விஷயம். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை நீங்களே இழந்து விடுவீங்க. இதுதான் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுக்கு மென்மேலும் கஷ்டங்களையும் வழிகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை திரும்பக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இந்த ஒரு மாற்றம் உங்களை உயர்த்தும். மற்றொரு பக்கம் உங்களுடைய மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். விதி யாரைத்தான் விடப்போகிறது என்று நீங்கள் விரக்தியின் எல்லையில் இருந்திருக்கலாம். ஆனால் காலம் இப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. நாட்களும் மாறிக்கொண்டே இருக்கும், கிரகங்களும் சுழன்று கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை மட்டுமே இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக வந்துவிடும். அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரம் நல்ல ஒரு நேரமானது பிறக்கப் போகிறது. இப்போது உங்களுடைய வாழ்க்கை சாதகமான பக்கத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த அவமானங்களும் இழப்புகளும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை கொண்டு நீங்கள் உங்களை ஒரு புதிய மனிதனாக செதுக்கிக் கொள்வீங்க. உங்களை ஒரு புதிய மனிதனாக செதுக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. யாரிடம் பழகணும், யாரிடம் கோபப்படணும், ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளுக்கு பின்னால் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது என அனைத்தையுமே நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை முழுமைக்கும் தெரிந்து கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை ஒரு புதிய மனிதனாக செதுக்கி வழிவகுக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களை சாதாரணமாக உயர்த்தப் போவது கிடையாது. மாறாக நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும் மீட்டு தந்து உங்களை ஒரு மிக உயர்ந்த உன்னத நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான திறமைகளை உலகம் உங்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது அங்கீகரிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். எனவே மேஷம் ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் பணத்தில் திடீர் வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே ஆரம்பிக்கும். அது எப்படி ஆரம்பிக்கும் என்றால், வியாபாரத்திலோ அல்லது வேலையிலோ கடுமையான உழைப்பை கொடுத்தும் அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் தவித்து வந்த மேஷம் ராசி அன்பர்களுக்கு இனி திடீர் அதிர்ஷ்டமும் அசுர வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். அந்த அசுர வளர்ச்சியும் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களை உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை போக வைக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆர்டர் அல்லது புதிய கூட்டாளி மூலம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு தொழிலானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றமும் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பணவரவு என்பது ஏதோ ஒரு வழியில் மட்டும் வராமல் பல வழிகளில் இருந்தும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும், இனிமே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்த்தங்கள் உங்களுக்குள்ள புரியவும் ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் அனைத்தும் அடைப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்கில்